ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் பின்பக்கம் வந்து நம்ம அந்த டாட்டு பிடிப்போம். அந்த டாட்டு பிடிக்கும்போது நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அதில் எவ்வளோ டாட் இருக்கோ அதை மெஷர் பண்ணி மார்க் பண்ணி பிடிப்போம். இல்லைன்னா நம்ம என்ன டாட்டோட ஹைட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து கொடுப்போம். அப்படி இல்லாமல் நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி இந்த டாட் வந்து தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின்பக்கம் வந்து நம்ம கீழே மடித்து தைச்சிருப்போம். நீங்கள் அதே போல் மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறமே நம்ம இந்த ஷோல்டரை இப்படி சென்டராக மடிச்சிக்கோங்க. கரெக்டாக அதோட சென்டர் அந்த ஷோல்டரை ரெண்டாக மடிச்சிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் கீழே வந்து நமக்கு அந்த துணி வந்து மேலேயும் கீழேயும் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும்ல, இதுதான் நம்ம அந்த டாட்டு பிடிக்கிறதுக்குள்ள அளவு. இந்த அளவில் கீழே வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அரை இன்ச்சு நீங்கள் டாட்டு பிடிப்பீங்கன்னா அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு டாட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அரை இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மிஷினில் வந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், மிஷினில் அந்த காலில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த நம்ம இப்போ கொடுத்துருக்கோம்ல அதில் இருந்து அந்த மிஷினோட பார்ட்டு, அந்த நம்ம மேலே மாட்டியிருக்கோம்ல அந்த மிஷினோட பார்ட் எவ்வளோ முடியுதோ அந்த அளவு நீளத்துக்கு நீங்கள் வந்து ப்ளவுஸோட பின்பக்க டாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இது வந்து நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம டாட் வந்து பிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவெடுத்து வைக்கிறதோ இல்லைன்னா ப்ளவுஸ்லேருந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணுறதை விட இந்த மெத்தட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு கரெக்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த டாட் எப்படி பிடிக்கணும்னா மேலே இருந்து அப்படி சரித்து தான் நம்ம பிடிக்கணும். ஸ்ட்ரைட்டாக பிடிக்கக்கூடாது. மேலே இருந்து இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அடுத்து சரிஞ்சு வரணும். அதே போல் இன்னொரு சைடும் அதே போல் தான் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் மடிச்சிக்கோங்க. மடிக்கும்போது நம்ம அந்த 2 கீழேயும் அதே போல் லெவலாக இருக்கணும். நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதிலேருந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் இருந்து நம்ம மிஷினுக்கு உள்ள அந்த துணியை கொடுத்துட்டு அந்த பாயிண்ட் எது வரை முடியுதோ அந்த மிஷினோட இது வந்து எது வரை முடியுதோ அது வரைக்கும் நம்ம கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமே இந்த மாதிரி சரித்து தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் பின்பக்கம் வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பின்பக்கம் எவ்வளோ ஹைட்டு வைக்கணும் டாட்டு அதெல்லாம் நம்ம வந்து குழம்பாமல் இந்த மெத்தடில் ஈஸியான மெத்தடில் பிடிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.